இந்த ஈரானில் கல்வி நிலையங்கள் மேலே அமெரிக்க படை இஸ்ரேல் படை தாக்குதல் நடத்துச்சுன்னு சொல்லிட்டு ஈரான் மீடியா ஒரு ஃபோட்டோ வீடியோ வெளியிட்டு இருந்தாங்களே, அப்படி அவங்க வெளியிட்ட ஒரு ஃபோட்டோ தான் இது பார்த்துட்டு இருக்கீங்க. ஈரானோட பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆக்சுவலாக இந்த இடத்துல மெடிக்கல் ப்ரொசீஜர் சார்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமா கருதுவாங்க ஈரானில். அப்பேற்பட்ட இந்த இடத்த அவங்க அடிச்சிட்டாங்க, இந்த இடம் எங்கள் பாவம் பண்ணிச்சு, வேக்சின் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இங்கே தான் நடக்கும், அதிலே அடித்து வச்சிருக்காங்கன்னு ஈரான் அந்த டைமில் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ அடிப்பட்டாலும் பரவாயில்லைங்க, எங்கள் நாட்டு மக்கள் நாங்கள் காப்பாற்றி ஆகணும்ல, அதனால் இந்த பாஸ்டர் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் பழையபடி வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம். இந்த வேக்சின் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, இதையே ஆரம்பிச்சிட்டோம். வேக்சின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணப்படுற வேக்சின்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ப்ராசஸ் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஈரான் இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்கேன். அதுவும் குறிப்பாக இந்த ஹெப்படைட்டிஸ் அப்புறம் ரேபிஸ் வேக்சின்ஸு இதெல்லாம் உருவாக்குற வேலை ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கிறதா அவங்க இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அவர் தலைமையில் ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங் இப்போ கண்டக்ட் பண்ணப்படுறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு அமெரிக்க ஊடகங்கள் சைட்லேருந்து. பெரிய தலைங்க டொனால்ட் ட்ரம்ப், ஜேடி வான்ஸ், இன்னும் பெரிய தலைங்க இந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம்னு சொல்லப்படுது. எதுக்காக அப்படின்னா ஈரான் விவகாரத்தில் ஒரு முக்கியமான முடிவை அமெரிக்கா எடுக்கவிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஈரான் ஏற்கனவே புது ப்ரொப்போசலை சப்மிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் கொடுத்த கண்டிஷன்ஸ்லாம் எங்களால் தோதுபட முடியாதுங்க, இந்த நியூக்ளியர் சம்மந்தமாக பேசுகிறீங்க, அப்புறம் ஹார்மோஸ் சம்மந்தமாக என்னென்ன சொல்கிற டிமாண்ட்ஸு எங்களால் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஏன்னா நாங்கள் ஒன்று புதுசாக உருவாக்கியிருக்கோம் இந்த ப்ரொப்போசல், இதை பாருங்கள் ஓகேனா பேசுவோமே அப்படின்ற மாதிரி ஈரான் அதை சப்மிட் பண்ணியிருக்கு. ஸோ இது சார்ந்து ஃபுல்லாக இந்த ஒரு மீட்டிங்கில் கன்சிடர் பண்ண போகிறாங்க. அது என்ன முடிவாக இருக்க போதுன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த நேரத்துலையும் இந்த பிரெண்ட் க்ரூடோட விலை இருக்குல்ல மேலே போயிட்டுருக்கு, $107.50. இப்போ ஒரு பேரல் பிரெண்ட் க்ரூடோட விலை இந்த அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கூட்டத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னா விலை சரியும், இல்லைனா இது திரும்ப மேலே போகும். இதோட இம்பாக்ட் இந்தியாவுக்கு பெருசாக வரலையே ப்ரோ, நமக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் இப்போ என்ன நடந்துருக்கு தெரியுமா? பெட்ரோல் பங்கில் பெருசாக பெட்ரோல் இல்லை, தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அங்கே மக்கள்லாம் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, வண்டிலாம் கிலோமீட்டர் கணக்கு நிற்க வச்சுருக்காங்க, அவ்வளோ தூரம் போகுது கியூ. ஆந்திராவில் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம இப்போ விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். விஷயம் இன்னும் சார்ட் அவுட் ஆகலை. இந்தியாவோட பல பகுதிகளிலும் இதை பார்க்க வாய்ப்பு இருக்குது.